ஜனநாயகன் திரைப்படம் விஜயனுடைய கடைசி திரைப்படம் என்று சொல்லப்பட்ட திரைப்படம் திரையில் வெளியாவதில் சென்சார் போர்டுனால சிக்கல் வந்த நிலையில அது இணையத்தில் முழு படமும் கசிய விடப்பட்டிருக்கிறது. முழு படமும் எங்க வந்துடுச்சு? இணையத்துல வந்துடுச்சு. அது உள்ளபடியே கண்டிக்கத்தக்கது. அதை முதல்ல நான் பதிவு பண்ணிடுறேன். விஜய் அவர்களின் மீதான அரசியல் ரீதியிலான எனக்கான விமர்சனங்கள் நிறைய உண்டு, அது வேற. ஆனால் பல கோடி ரூபாய் போட்டு பல தொழிலாளர்களுடைய உழைப்புல ஒரு படைப்பு உருவாயிருக்குது அப்படின்னு சொன்னா அது இந்த மாதிரி இணையத்தில் வெளியாவது அப்படிங்கிறது ஒரு பெரும் அறமற்ற செயல். அதை நான் உளப்பூர்வமாக முதலில் கண்டிக்கிறேன். அதை நான் முதல்ல பதிவு பண்ணுறேன். ஆனால் இப்ப விஜய் அரசியல்வாதியாக வந்த பிறகு இதுக்குள்ள அரசியலும் சேர்ந்து பேசப்படுகிறது. குறிப்பாக திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது இந்த படத்தை இணையத்தில் கசிய விட்டதே பாஜக திமுகவின் கூட்டுச்சதி என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது, டெக்னிக்கலா உள்ளபடியே ஒரு படம் முழு படத்தையும் எப்படிங்க வெளியில விட முடியும் அப்படிங்கிற கேள்வி எழும். முழு படத்தையும் அப்படியே கசிய விடுறது அப்படின்னா அது யாரால முடியும்? அது எங்கிருந்து கசிய விடப்பட்டது? விஜய் தரப்பு தாங்க இதை வெளியில விட்டுடுச்சு அப்படின்னு ஒரு தரப்பு விஜய் மீது குற்றம் சாட்டுறாங்க. பொலிட்டிக்கலா பல்வேறு விமர்சனங்கள் இதற்குள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில உங்களுக்கு தெளிவா புரியற மாதிரி எளிமையாக இதை விளக்கக்கூடிய விதத்துல இந்த திரைப்படம் வெளியாகி இருக்குது, இணையத்துல கசிந்து இருக்குதுன்னா எங்கிருந்து இது லீக் ஆக வாய்ப்பு இருக்குது? எங்கிருந்து இந்த ஃபுட்டேஜ் வெளியில வருவதற்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் இருக்குது? அவங்கதான் வெளியிட்டாங்களா தெரியாது. ஆனா எங்கிருந்து வெளியில் வருவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன என்பதை ரொம்ப எளிமையா தெளிவாக விளக்குவதற்கு மலேசியாவிலிருந்து இந்த துறை சார்ந்த திரைப்படங்களை விநியோகிக்கக்கூடிய டெக்னாலஜி, அந்த துறையில இப்ப கியூப் போன்ற துறைகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பல்வேறு டெக்னாலஜி அதுல இருக்குது. அதில் ஒரு வல்லுநராக இருக்கக்கூடிய திரு கதிர் அவர்கள் மலேசியாவிலிருந்து இது குறித்து விவரிப்பதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வணக்கம் சொல்லி வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ இந்த படம் வெளியானதிலிருந்து பொலிட்டிக்கலாவும் பல்வேறு சர்ச்சைகள், பல்வேறு சிக்கல்கள், இதற்கு முன்பு பல திரைப்படங்களுடைய காட்சிகள் இந்த மாதிரி திடீர்னு இணையத்துல கசிந்தது அப்படிலாம் வெளியில வரும். இப்போ ஒரு முழு படமே வெளியாகி இருக்கிறது. பரஸ்பர குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த திரைப்படம் எங்கிருந்து கசிந்திருக்கும் இணையத்திலேன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓகே, இந்த படம் நேத்து முழு படம் பார்க்கல, பட் ரேண்டமா சமூக வலைதளங்கள்ல வர்றதை வச்சு பார்க்கும்போது அதுல வாட்டர் மார்க் இருக்கு, எடிட் வெர்ஷன் சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட தேதி போட்டிருக்கு. இந்த மாதிரி வாட்டர் மார்க்ஸ் நார்மலா இந்த வாட்டர் மார்க்ஸ் எடிட் இருந்து எங்கெங்க அனுப்புறோமோ, இப்ப சப்போஸ் டிஐக்கு அனுப்புவோம், இல்ல அதுக்கப்புறம் மியூசிக் அனுப்புவோம், இல்ல பாலிக்கு அனுப்புவோம். இந்த மாதிரி படங்கள் அனுப்பும்போது MP4 ஃபார்மேட்ல வாட்டர் மார்க் போட்டு தான் அனுப்புவாங்க. இது என்ன பர்பஸ்க்காக இந்த படம் வெளியே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படம் ஃபுல்லா படத்தை பார்க்க அந்த விசுவல்லாம் பார்க்கும்போது கம்ப்ளீட்லி டிஐ பண்ண படம். டிஐ மீன் கலர் கிரேடிங் பண்ண படம் தான். கலர் கிரேடிங் பண்ணா கூட இப்ப டிஐல இருந்து அவுட் எடுக்கும்போது டிசிபிக்கு கொடுக்கறதுனா ஃபைனல் மாஸ்டர் சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஃபைனல் மாஸ்டர் ஹை ரெசல்யூஷன்ன்றது சீக்வன்ஸ் ஃபைல்னு சொல்லுவோம் நம்ம. எப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு படம் 24 ஃப்ரேம்ஸ் ரேட்ல போகுதுன்னா ஒரு செகண்ட்க்கு 24 இமேஜ் தான் ஒரு செகண்ட். இந்த 24 இமேஜ் தான் தனித்தனியா கிரியேட் பண்ணி ஒரு சீக்வன்ஸ் ஃபைலா அனுப்புவாங்க. அதோட ஃபார்மேட் பாத்தீங்கன்னா ஃபைல் ஃபார்மேட்ஸ் டிஃப் இருக்கு, டிபிஎக்ஸ் இருக்கு. இதுதான் ஃபைனலாவே டிசிபி மாஸ்டரிங்க்கு போகும். அதுக்கு முன்னுக்கு வரைக்கும் டிஐக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரா ஃபுட்டேஜ் அனுப்புவாங்க. என்ன ஷூட் பண்றாங்களோ அதோட ரா ஃபுட்டேஜ் இருக்கும். அப்புறம் எடிட்டர் படம் எடிட் பண்ணதுக்கான எக்ஸ்எம்எல் அனுப்புவாங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கலாமா? அதாவது டப்பிங் செய்யப்பட்டு மியூசிக் சேர்க்கப்பட்டு நாம திரையில பார்க்கிற ஒரு படமாக டிஐக்கு போகாது. வித்தவுட் மியூசிக்கோட போகணும்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமா. ஏன்னா அங்கிருந்து ஒருவேளை ரிலீஸ் ஆனா கூட, அங்கிருந்து டிஐ போற இடத்துல இருந்து ரிலீஸ் ஆனா கூட இந்த ஆடியோ வெர்ஷன் இல்லாம ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால அங்க ஆடியோ இல்லாம கொடுப்பாங்க. ஆமா, பெரிய படங்கள் நார்மலா டிஐக்கு போகும்போது ஆடியோ கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சேஃப்டி பர்பஸ்க்காக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கலர் டிஐ பண்றதுக்கு அவங்களுக்கு படம் மட்டும் இருந்தா போதும். படம் கூட ரெஃபரன்ஸ் MP4 ஒன்று போட்டு அனுப்பிட்டு தென் அதுக்கப்புறம் ரா ஃபுட்டேஜ் ஹார்ட் டிஸ்க்ல இருந்து டிஐல இருந்து எடுத்துக்குவாங்க. அவங்க அந்த ரா ஃபுட்டேஜ் வச்சு தான் கலர் கிரேடிங்கை ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் பண்ணிட்டு ரெஃபரன்ஸ் வீடியோ அனுப்புவாங்க. இங்க எடிட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆடியோ சவுண்ட் இன்ஜினியர்கிட்ட இருந்து ஆடியோ வரும், மிக்ஸ் பண்ண ஆடியோ. ஸோ எடிட்டர் தான் அதை ஆடியோவையும் வீடியோவும் மெஷ் பண்ணிட்டு
ரெஃபரன்ஸ்க்கு வந்து அனுப்ப முடியும் மற்றவங்களுக்கு. ஓகே. சோ இப்ப லீக் ஆயிருக்கக்கூடிய வீடியோ என்பது ரெஃபரன்ஸ் எடிட்டர் அப்படின்னு போட்டிருக்குது, எடிட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டிருக்குது அப்படின்னு சொன்னா எடிட்டிங் டேபிள்ல ஃபைனலான ஒரு வீடியோ அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஆமா, கலர் இது கரெக்ஷன் முழுக்க முடிச்சு ஆமா ஓகே விஷுவலையும் ஆடியோவையும் ஒன்றிணைத்து எடிட்டிங் டேபிள்ல இருந்து வெளியான ஒரு வீடியோ. ஓகே. ஆமா, நிச்சயமா வந்து எடிட்டிங் டேபிள்ல இருந்து தான் வெளியாயிருக்கு. மேபி அது வந்து வித் அந்த ஹை அத்தாரிட்டி பீப்புள் இருக்காங்க இல்லையா, எக்ஸாம்பிள் ப்ரொடியூசர்ஸ் இல்ல டைரக்டர்ஸ், அவங்க ரெஃபரன்ஸ்க்காக அனுப்பியிருக்கலாம் அவங்க. சார் எனக்கு இப்போ ஒரு டவுட் சார். இப்ப சாதாரணமா நாம வந்து ஒரு நிறுவனங்கள்ல சின்ன அளவுல இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லயே ஒரு சிஸ்டத்துக்கு நான் எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி கேட்கிறேன். ஒரு கம்ப்யூட்டருக்கு பாஸ்வேர்ட் போட்டிருப்பாங்க. ஒரு ஃபைல் அனுப்புனா கூட இப்ப நீங்க ஒண்ணு இல்ல ஒரு 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 போட்டோ ஒரு நிகழ்ச்சியினுடைய போட்டோஸ் அனுப்புறீங்க ஒரு கூகுள் டிரைவ்லனா கூட அதுக்கு வந்து அக்செப்ட் கொடுக்கணும் ஒருத்தர். அவர் அக்செப்ட் கொடுத்தா தான் நீங்க அந்த டிரைவ் அங்க ஓபன் பண்ணி பார்க்க முடியும். அப்ப இந்த மாதிரியான பல்லாயிரம் கோடி பல நூறு கோடி வணிகம் நடக்கக்கூடிய ஒரு திரைப்படம், அதுவும் ஒரு உச்ச நடிகருடைய ஒரு திரைப்படம், அதுவும் அவருடைய கடைசி திரைப்படம் என்று சொல்லக்கூடிய ஒரு திரைப்படத்தினுடைய ஃபுட்டேஜஸ் அனுப்பும்போது எல்லாருக்கும் ஈஸி ஆக்சஸ் இருக்காது இல்ல, அதுக்குன்னு லைக் பாஸ்வேர்ட் மாதிரியான சம்திங் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? ஆமா, இது செக்யூர் பண்றதுக்காக இப்ப சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் இருக்காது. நார்மலா வந்து இப்ப வி டிரான்ஸ்ஃபர், இப்ப கூகுள் டிரைவ் அந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுவாங்க. பெரிய ஹை பட்ஜெட் படம்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கிளவுட் ஸ்டோரேஜ் மூலமா தான் படத்தையே அனுப்புவாங்க. அதெல்லாம் வந்துட்டு நீங்க என்ன சைஸ் அனுப்புறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜஸ் இருக்கும். ரொம்ப செக்யூர். ஒரு ஐபி அட்ரஸை வச்சு தான் அந்த ஃபைலையே ஓபன் பண்ண முடியும். இப்போ அந்த லிங்க் எனக்கு அனுப்பியிருக்காங்க. என்னோட ஐபி அட்ரஸ் வந்துட்டு நான் கொடுக்கணும். கொடுத்தாதான் எனக்கு அந்த அதை மெர்ஜ் பண்ணி லிங்க் அனுப்புவாங்க. ஸோ நான் மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியும், வேற யாருமே ஓப்பன் பண்ண முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இந்த செக்யூர் விஷயங்கள்லாம் வந்து பல வருஷம் ஆச்சு. ஓகே. அப்ப இப்ப இந்த படத்துக்கு அந்த மாதிரி வச்சிருப்பாங்க தானே? இப்ப இவ்வளவு ஒரு யாருக்கு அனுப்புறாங்களோ, ஒரு உதாரணத்துக்கு ப்ரொடியூசருக்கு அனுப்புறாங்க, அல்லது திரு விஜய்க்கு அனுப்புறாங்க, அல்லது யாரையும் விநியோகஸ்தருக்கு படம் பார்க்க அனுப்புறாங்க, அல்லது ஓடிடி தளத்துக்கு அதை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் கேட்டு அனுப்புறாங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்தினுடைய தலைமை அதிகாரி அல்லது விஜய் அல்லது ப்ரொடியூசர் இவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஐபி அட்ரஸ் வாங்கி அனுப்பியிருக்க முடியும், ரைட்? ஆமா, அக்சஸ் வந்து முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். இப்ப ஓடிடி எல்லாம் சொல்றீங்க இல்லையா, ஓடிடி அனுப்பியிருந்தா கூட வாட்டர்மார்க் போட்டிருப்பாங்க. அதுல தெளிவா வந்து இப்ப எந்த ஓடிடிக்கு அனுப்புறாங்களோ அவங்களோட வாட்டர்மார்க் போட்டு ப்ரீவியூ பர்பஸ் அந்த மாதிரி போட்டு தான் அனுப்புவாங்க. ரொம்ப சிம்பிளாலாம் அதை வந்து ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. ஓகே சார். அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு உதாரணத்துக்கு நேற்று வந்து பொலிட்டிக்கலா இதை மாத்துறாங்க. ஒரு பொலிட்டிக்கலா கமெண்ட் வருது, பாஜகவும் திமுகவும் சேர்ந்து வெளியே விட்டுடுச்சு என்பது போன்ற கமெண்ட் வருகின்ற பொழுது எளிய மக்களுக்கு என்ன புரியும்னா, சென்சார் போர்டுல படம் பார்க்கறதுக்கு இருக்குது. சென்சார் போர்டு அப்ப பாஜக வெளியிட்டுச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டு ஆதரவர்ஜனா வைக்கின்ற போது சென்சார் போர்டுல இருந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. எளிமையான மக்கள் அப்படித்தான் அந்த குற்றச்சாட்டை புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரியான அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் அல்லது அந்த மாதிரியான சந்தேகங்கள் மக்களுக்கு எழுதல, அதுக்கு நீங்க என்ன விளக்கம் கொடுப்பீங்க? இல்ல, இது வந்து சிம்பிளா சொல்லணும்னா இந்த மக்களுக்கு வந்து இந்த டெக்னாலஜி புரியாதனால அவங்க எது சொன்னாலும் நம்புவாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. பட் இது வந்து நானும் அந்த இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன், அது சாத்தியமே கிடையாது. இப்ப சென்சர்ல படம் பார்க்கறாங்கன்னா இந்த டிசிபி ஃபார்மேட் தான் கொடுப்பாங்க. இந்த டிசிபி ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா என்கிரிப்ட் பண்ணியிருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ சென்சர் வந்து ஒரு தேட்டர் ஏதாவது ஒரு தேட்டரில் புக் பண்ணி தான் படம் பார்ப்பாங்க. இது டைரெக்டாக வந்து எங்கேருந்து போகும்னா லேப்ல இருந்து போகும் இந்த டிசிபின்றது. ஆனால் இந்த டிசிபியை வந்து அவங்க சர்வரில் இன்ஜெஸ்ட் பண்ணால் கூட அவ்வளோ சீக்கிரத்தில் பார்க்க முடியாது. லாக் பண்ணி தான் என்கிரிப்ட் பண்ணதுனால லாக் பண்ணியிருக்கோம். அப்போ எத்தனை மணிக்கு பார்க்குறாங்களோ, இப்போ 3 hours பார்க்குறாங்கன்னா காலையில் 9 to 1 o'clock வரைக்கும் பார்க்குறாங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த நேரம் மட்டும்தான் வந்து அந்த படத்தை வந்து அதுக்கான கீ அனுப்புவாங்க. கேடிஎம் சொல்லுவோம். கேடிஎம் வந்து கீ டெலிவரி மெசேஜ். அந்த கீ கூட பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு ஹால் ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹால் ஏக்குன்னு ஒரு சர்வர் இருக்கும். அந்த சர்வருக்குன்னு ஒரு சர்வர் சர்டிஃபிகேட் இருக்கும். அந்த சர்வர் சர்டிஃபிகேட்டை வச்சு தான் நம்ம அதை கேடிஎம்மே அனுப்புவோம். அப்போ ஒரு 3 hour அந்த படம் பார்க்க போறாங்கன்னா 3 hour மட்டும்தான் அது வந்து வேலிடிட்டி இருக்கும். அந்த 3 hourக்கு மேலே வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். சிம்பிளி வந்து அங்கே நீங்க அப்படியே சினிமால இருந்து நீங்க டூப்ளிகேட் பண்ணணும், கேமரா வச்சு தான் ஷூட் பண்ணணும். அப்புறம் வேற நீங்க ரெக்கார்ட் பண்றதுக்கு வேற எந்த ஆப்ஷனுமே கிடையாது. ரொம்ப செக்யூர். இப்போ ஒரு சென்சார் போர்டை சேர்ந்தவர்கள் பார்க்கணும்னா கூட அந்த 3 to 4 hours தான் அந்த பாஸ்வேர்டு. அது முடிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா திருப்பி அது லாக் ஆயிடும். திருப்பி ஓபன் பண்ணா புதுசா ஒரு லிங்க் அனுப்பணும் நீங்க. ஆமா, ஓகே. புதுசா வந்து கேடிஎம் அனுப்பணும். சரி சார், இப்ப நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். இப்ப ஒரு திரையரங்களை யாரோ பாக்குறாங்க, அல்லது வந்து ஒரு ஓடிடி ரெஃபரன்ஸ்க்காக பாக்குறாங்க, அல்லது வந்து சென்சார் போர்ட்ல பாக்குறாங்க, அல்லது எடிட்டிங் ஒருத்தர் பாக்குறாங்க. அது செல்போன்லயோ அல்லது கேமராலயோ ரெக்கார்ட் பண்ணி வெளியில விட முடியும் இல்லையா? அது முடியும். இது அந்த மாதிரி விடப்பட்ட ஒரு ஃபைலா?
இல்ல அந்த ஃபைல பார்க்கும்போது அவ்வளவு இதா இல்ல. நீங்க செல்போன்லயோ இல்ல வேற கேமராலயோ ஷூட் பண்ணீங்கன்னா அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப ஒஸ்டா தான் இருக்கும். இது ம். டைரக்டா வந்து மெயின் மாஸ்டர்ல இருந்து MP4 அந்த மாதிரி விஷயங்களை கன்வெர்ட் பண்ணது மாதிரி தான் இருக்கு. ஓகே. அந்த குவாலிட்டிய வச்சு நீங்க சொல்றீங்க. ஆமா, டைரக்ட்டா வந்த ஆமா, குவாலிட்டி. ஏன்னா, ஆமா நம்ம நெறைய இந்த திருட்டு விசிடிலாம் முன்னாடி வரும்போது நமக்கு தெரியும். தியேட்டர்ல யாராவது ஒரு கேமரா வச்சு எடுத்திருப்பாங்க. அது பார்க்கும்போதே தெரியும். அந்த தியேட்டர்ல விசில் சத்தம் எல்லாமே ஆமா. சேர்ந்து கேட்கும் நமக்கு. இல்லையா? சவுண்ட் இது டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆடியோ ஆடிபிளா இருக்காது. இது வந்து ரொம்ப தெளிவா இருப்பதாகத்தான் எல்லா ஊடகங்கள்லயும் அந்த செய்தி போடுறாங்க. ரொம்ப குவாலிட்டியான அந்த 4K குவாலிட்டில முழு படமும் வெளியாகி விட்டது என்பதுதான் இணையத்திலும், ஊடகங்களிலும் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. அப்போ ஆமா. மாஸ்டர்ல இருந்து தான் ரிலீஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு இவர்தான் அனுப்பியிருப்பார்னு யாரையும் நம்ம சார்ஜ் பண்ண முடியாது ஆமா. ஆதாரம் இல்லாம. பட் டெக்னிக்கலா சொல்றேன். நீங்க ஜனநாயகனா இருக்கட்டும், இல்ல வேற ஒரு படமா இருக்கட்டும், எக்ஸ், ஒய் கூட வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு பிலிம் இந்த இந்த நபர்களிடமிருந்து தான் இது இப்படி ஒண்ணு ஆக முடியும்னா அதுக்கு அத்தாரிட்டி இவங்கெல்லாம் தான் நீங்க யாரெல்லாம் சஸ்பெக்ட் பண்றீங்க சார்? லைக் எடிட்டர், ப்ரொடியூசர், டைரக்டர், ஆக்டர் ஆமா. இந்த மாதிரி நீங்க யார சஸ்பெக்ட் பண்ணுவீங்க? இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா சிம்பிளி வந்துட்டு இது ஒரு பெரிய படம்னால வந்து ரொம்ப ரொம்ப செக்யூரா தான் செக்யூரிட்டியை தான் வச்சிருப்பாங்க. ஈஸியா வந்து எல்லாத்துக்குமே அக்சஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. என்னோட நாலேஜுக்கு என்னன்னா இது ஒன்று வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருந்து தான் வெளியே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது சார்ந்த முக்கியமான நபர்கள் நம்ம யார் யாருன்னு தெரியும். ப்ரொடியூசரோ இல்லை டைரக்டர் சைட்ஸோ எப்படியோ இந்த சர்க்கிள்ல இருந்து தான் அது வெளியாயிருக்கு. நம்ம வெளியே இது தேர்ட் பர்சனுக்கு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு உள்ள செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து இந்த டிசிபி மற்ற விஷயங்கள் கிளவுட் டிரான்ஸ்ஃபரா இருக்கட்டும் இதெல்லாம் ரொம்ப 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 சேஃபா இருக்கு. ஓகே. இப்போ விஜயனுடைய முந்தைய படங்கள் எதுவுமே இந்த மாதிரி வந்தது இல்ல. முழுமையான ஒரு திரைப்படம் அப்படி லீக் ஆனது இல்ல. அப்படி இருக்கும்போது இது மட்டும் ஆகுது என்று வருகின்ற பொழுது வேற ஒரு அரசியல் தளத்துல தமிழ்நாட்டுல, இந்தியாவுல அது வேற ஒரு நீங்க மலேசியால இருந்து பேசுறதுனால சொல்றேன். ஒரு விவாதம் வைக்கப்படுகிறது. இந்த தேர்தலுக்கு முன்பாக இந்த திரைப்படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று விஜய் தரப்பு நினைக்கிறது. சோ சென்சார் அதற்கு அனுமதி மறுத்த நிலையில அவங்க தரப்புல இருந்தே கூட ஒரு படத்தை லீக் பண்ணிருக்க கூடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேக பார்வை வைக்கிறாங்க. இதில் விஜய் தரப்புக்கு என்ன ஆதாயம் என்று வருகின்ற பொழுது அவங்க ரெண்ட சொல்றாங்க. ஒன்று, இந்த படம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துரும். 2, இந்த பொலிட்டிக்கலா ஒரு மைலேஜ் எடுத்துக்க முடியும். பாருங்க, திமுகவும் பாஜகவும் சேர்ந்து இப்படி பண்ணிடுச்சு என்று பொலிட்டிக்கலா திமுகவின் மீது ஒரு பழியை சுமத்த முடியும். 3, இந்த தேர்தலுக்கு பிறகு இதுதான் நான் கடைசி படம்னு சொன்னேன். பட் அதை வந்து திரையரங்குல வர விடல. அதனால ரசிகர்களின் வேண்டுகோளுக்காக இவர்களுடைய சதியை முறியடிப்பதற்காக நான் மீண்டும் ஒரு படம் நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர் சினிமாவுக்கு வர போறாரு. அவர் சினிமாவில திருப்பி நடிக்க போறாரு. அதற்கு இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. நீங்க பொலிட்டிக்கலா இது குறித்து கமெண்ட் பண்ண விரும்புனீங்கன்னா சொல்லலாம். டெக்னிக்கலா மட்டும் நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா இதை கடந்து போகலாம். இல்ல பொலிட்டிக்கலா வந்துட்டு எப்படி வேணாலும் பேசலாம். இது நம்ம அதுக்குள்ள போக வேணாம்னு நினைக்கிறேன். நானும் வந்துட்டு இந்தியால எனக்கும் ஓட்டு உரிமை இருக்கு. நான் ஓட்டு போடுறதுக்கும் வர்றேன். நானும் வந்து இந்திய குடியுரிமை பெற்றவன் தான். நான் மலேசியா சிட்டிசன்ல இங்க வந்து நான் நீண்ட காலமா இங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த துறையில தான் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதான் என்னன்னா சிம்பிளி வந்துட்டு ஒருத்தவங்க மேல பழிய போடுறதுனா இப்ப ஒரு சில நிறுவனங்களை வந்து இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஒரு படம் வந்து ஒரு முக்கிய நிறுவனம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்கன்னா கூட ஈஸிலி அந்த ப்ரொடியூசர் வந்து அவங்கள்ட்ட காப்பி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்ப நான் ஒரு படங்கள் நம்ம நிறைய படங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு அந்த படங்கள் வந்து சம்டைம்ஸ் என்னன்னா லேப்ல இருந்து தான் நேரா தியேட்டருக்கு போகும். டிஸ்ட்ரிபியூட்டரா எனக்கு வராது. ஸோ இது வந்து அவங்க சிம்பிளி கேட்பாங்க, நம்மளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதுக்கு ஓகே நீ தியேட்டர் ரைட்ஸ் வச்சிருக்கியா, தியேட்டருக்கு அவங்க டைரக்டா டீல் பண்ணிக்குவாங்க. இது அதோட காப்பி கூட அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகாது. அப்படி போனா கூட அவங்க வந்து அது வந்து ஓபன் பண்ணி பார்க்கவே முடியாது. சிம்பிளா வந்து லாஸ்ட் டைம் ப்ரீவியஸ்லி பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்ல தான் அந்த டிசிபின்ற ஃபார்மேட் வந்து சினிமாக்கெல்லாம் அனுப்புவோம். இப்போ அது கூட கிடையாது. டைரக்டா வந்து லேப்ல இருந்து டைரக்டா தியேட்டரோட சர்வருக்கு போயிடும். ஓகே, கிளவுட்ல அனுப்பிடுவோம். அவங்க வந்து எங்களோட சர்வர்ல இருந்து அங்க லோக்கலி அவங்க ப்ரொஜெக்டரோட சர்வருக்கு இன்ஜெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு உள்ள டெக்னாலஜியில அவ்வளவு ஆரம்பத்துல எல்லாம் இந்த பிலிம் ரோல் அதெல்லாம் இருந்தா கூட சொல்லலாம்.
ஈஸியா எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போட்டாங்க. பெட்டி முன்னாடி எல்லாம் எம்ஜிஆர் படம் எல்லாம் வரும்போது, ரஜினி படம் எல்லாம் வரும்போது அந்த பெட்டியை தலையில தூக்கி வச்சுட்டு போவாங்க, பிலிம் ரோல் வந்துடுச்சுன்னு. அந்த மாதிரி எல்லாம் இப்ப கிடையாது இல்லையா? ஓகே, இப்ப கிடையாது. இப்ப வந்து ரொம்ப 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 செக்யூரா இருக்கு. அதான் சொல்றேன்ல, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அந்த காப்பி போகாது. ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டருக்கே போகாத காப்பி எப்படி திமுக வெளியிட்டிருக்கும்? அது புரிதல் இல்லாம தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க அந்த புரிதல் கிடையாது. இது இந்த இன்னும் வந்து இந்தியாலையும் சரி நிறைய பேரு ஒரு 80% சினிமாவில் உள்ளவங்களுக்கு இந்த டெக்னாலஜி எல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரியாது. முக்கியமானவங்களுக்கு தெரியும், அடிக்கடி படங்கள் பண்றவங்களுக்கு இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரியும். நிறைய பேருக்கு வந்து ஓகே டிஸ்ட்ரிபியூட்டர்னா வந்துட்டு படம் அவங்கள்ட்ட தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் தான். லேபுக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க, லேப் வந்து டைரக்டா சினிமாவுக்கு அனுப்பிடுவாங்க. ஷோ 1 வீக் ஓட்டணுமா 1 வீக் திறந்து விடுவாங்க. அந்த கேடிஎம் அனுப்புவாங்க, 1 வீக் தான் வேலிடா இருக்கும். மற்றபடி பைரசி வருது ஆஃப்டர் ரிலீஸ்க்கு வருதுன்னா பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும் கிளீன் ஆஃப்டர் ஓடிடி கூட இப்ப கொடுக்க மாட்டாங்க காப்பி. தியேட்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் ஓடிடிக்கே மாஸ்டர் போகும். ஓடிடி வந்துட்டா டவுன்லோட் பண்ணி எடுத்துருவாங்க, அது வேற. ஓகே, ஆமா, அது டெக்னிக்கலா வாய்ப்பு இருக்குது. ஓகே, பட் ஓடிடிக்கும் போகாத ஒன்று, திரையரங்கிலும் வெளியாகாத ஒன்று இவ்வளவு 4K குவாலிட்டியோட வெளியாகி இருப்பதாக ஊடகங்கள் சொல்கின்றன என்று சொன்னால் அது வந்து அது தொடர்புடையவர்கள் தரப்பிலிருந்து மட்டும்தான் கசிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தொழில்நுட்ப பார்வையிட நீங்க பதிவு பண்ணிருக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதோ ஒரு இடத்துல இது குறித்த தொழில்நுட்ப புரிதலையும் இதற்கு பின்னால் சுமத்தப்படுகின்ற மலினமான அரசியல் குற்றச்சாட்டுகளையும் மக்களுக்கு தெளிவுபடுத்துவதாக இருந்திருந்தால் அது இந்த நேர்காணலுக்கான ஒரு வெற்றியாக இருக்கும் என்று நம்புகிறேன். அரசியலுக்கு அப்பாற்பட்டு தொழில்நுட்ப ரீதியாக உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். திரு கதிர் அவர்களுக்கு தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பாக நன்றி. நன்றி, வணக்கம். பேரலாம் சொந்தங்களே, இது மாதிரி ஒரு 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 திரைப்படத்தை அப்கோர்ஸ் கதிர் அவர்கள் தொழில்நுட்ப ரீதியாக இதை குறித்து விவரித்தாலும் கூட நான் பொலிட்டிக்கலா ஒரு என்னுடைய பார்வையா நான் இதை வைக்க விரும்புவது அப்படிங்கிறது, நிச்சயமாக ஒருவேளை விஜய் அவர்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு மீண்டும் திரைப்படத்திற்கு நடிக்க வரலாம், திரைப்படங்களில் நடிக்க வரலாம். அப்படி திரைப்படங்களில் நடிக்க வருவதற்கு ஒரு காரணம் அவர்களுக்கு தேவைப்படும். அந்த காரணமாக இதையே கூட சொல்லக்கூடும். என்னன்னு, இந்த மாதிரி என் படத்தை முடக்கிட்டீங்க, என் ரசிகர்களுக்கு வந்து திரையரங்குல நான் வந்து அவங்க வந்து கொண்டாடுவதை நீங்க வந்து தடுத்துட்டீங்க என்பது போன்ற வழக்கமான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து, எனவே நான் மீண்டும் ஒரு படம் நடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு நகருவாங்க. இது சரியான பாதையில நகருதா அப்படிங்கறத நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இன்னும் ஒரு சில வாரங்களில் அல்லது தேர்தலுக்கு பிறகு அவருடைய ரசிகர்கள், ரசிகர் மன்றத்தினர், திரைத்துறையில அவருக்கு ஆதரவாளர்கள் கொஞ்சம் பேர் அப்படியே குரல் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. விஜய் சார் திருப்பி படம் நடிக்கணும், கண்டிப்பா படம் நடிக்கணும், இது போன்ற வாதங்களை வைப்பாங்க. ரசிகர்களின் வேண்டுகோளை ஏற்று என்று சொல்லி அவர் மீண்டும் திரைப்படத்துறைக்கு அல்லது படங்களை நடிப்பதற்கு வரக்கூடும். அதற்கான ஒரு அரசியல் யுக்தியாக கூட தாவேகா அல்லது விஜய் தரப்பு இதை பயன்படுத்தி இருக்கிறோம் என்று ஐயம் எழுகிறது. அவர்களே இந்த படத்தை லீக் செய்திருப்பார்கள் என்று நேற்று நான் புதிய தலைமுறையில அளித்த தொலைபேசி பேட்டியில சொன்னேன். விஜய் தரப்பிடமிருந்தே இந்த படம் வந்து லீக் ஆகிருக்க கூடும் என்று சொன்னேன். அது வந்து பொலிட்டிக்கலா என்னுடைய பார்வையாக இருந்துச்சு. ஆனால் தொழில்நுட்ப ரீதியாகவும் அதற்கான சாத்திய கூறுகள் தான் அதிகம் என்பதை திரு கதிர் அவர்கள் தற்போது தெளிவுபடுத்தியிருக்கிறார். நீங்களும் தெளிவுபடுத்தியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தொடர்ந்து தமிழ் கேள்வியை பாருங்க, சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.